மக்கள் அதிகார அமைப்பின் சார்பில் டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் போராட்டம் தொடர்பாக தகவல்களை கேட்கலாம். நமது செய்தியாளர் அங்கு பிரசாத் இருக்கிறார். பிரசாத், டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி மக்கள் அதிகார அமைப்பின் போராட்டம் குறித்து சொல்லுங்கள் பிரசாத். இன்று முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருச்சியில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த மாநாட்டில் டாஸ்மாக் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதில் 6 பேர் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க. அதை கண்டித்து அந்த கைதை கண்டித்து இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாளிகை, அதாவது டாஸ்மாக் கடைகளுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த தாளமுத்து நடராசன் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தாளமுத்து நடராசன் மாளிகை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யக்கூடிய காட்சியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடமா இந்த மக்கள் அதிகார அமைப்பினர் மூடு டாஸ்மாக் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தியும் 6 பேர் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு வலியுறுத்துறதுக்காக எதுக்கு எங்களை கைது பண்றாங்க, அதுவும் தேச துரோக அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. போலீசார் தரப்பு இவங்களிடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இதனால இந்த இடத்துல பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவுது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலை உள்ளது. பெண்களை அதிக அளவில் போலீசாருக்கும் மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்த பெண்களுக்கும் இடையில ஒரு தள்ளுமுள்ள நடக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இந்த இடத்துல மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 மையங்களில் இந்த மக்கள் அதிகார அமைப்பினர் தொடர்ந்து மூடு டாஸ்மாக் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா எங்களுடைய இது உரிமை இது, ஆனால் இந்த இதை எதற்காக நீங்கள் தடுத்து போராடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், எதுக்கு என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை எதுக்காக கைது பண்ண நடவடிக்கை எடுத்துட்டு சாராயத்தை மூடணும்னு சொல்லி போராடுற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒடுக்கிற வேலையை தான் அரசாங்கம் செய்தே கண்டி டாஸ்மாக் முன்னாடி இது இருக்க போராட எல்லார் மேலையும் தேச துரோக வழக்கு போட்டிருக்கு. 6 பேர் மேல திருச்சி மாநாடு நடந்தவங்க மேல தேச துரோகம். இதை வன்மையா கண்டிக்கிறோம். இந்த சாராயத்தை அரசாங்கம் மூடாது, மக்கள் தான் மூடன்றதையே சொல்றோம். 6 பேரோட பேர் சொல்ல முடியுமா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க போலீசாருக்கும் மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையில மிகப்பெரிய அளவில் ஒரு தள்ளுமுள்ளு ஈடுபட்டு இருக்கு. இப்போ நீங்க பார்க்குற காட்சி போலீசார் வலுக்கட்டாயமாக மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்த இளைஞர்களை போலீஸ் வேன்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது. எங்களோட உரிமைகளை கேட்டு நாங்க போராடுறோம், ஆனா மூடு டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை உண்மையை அவங்க கண்டிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது. இந்த போராட்டத்தினால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழும்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து இந்த போராட்டம் ஒரு 15 நிமிட போராட்டத்தினால இது எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய போக்குவரத்துக்கான மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது. இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராடுவோம் அப்படிங்கிறது இவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த இடத்துல இவர்கிட்ட கேட்கலாம். வழக்கறிஞர் சார், வணக்கம் சார். போயிட்டு இருக்கு உங்களோட கோரிக்கை. திருட்டு பண்ணிடுறாங்க. திருட யாரு திருட? அவன் போலீஸ் திருட போலீஸ் பாதுகாப்பு தரலங்க. அவனை போடுங்க, திரும்ப போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு தாளமுத்து நடராசன் மாளிகை முற்றுகையிடப்பட்ட மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க போலீசார். பிரசாத், உங்கள் தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.